மாணவர்கள் தங்கள் போராட்டங்களை சட்ட ரீதியில் அணுக வேண்டும் என சட்டக்கல்லூரி இயக்குநர் சந்தோஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள சட்டக்கல்லூரியை இடம் மாற்றுவது தொடர்பான பிரச்சனையில் மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சட்டக்கல்வி இயக்குநர் சந்தோஷ்குமார் இன்று சட்டக்கல்லூரி மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். போராட்டங்களை விட்டுவிட்டு இந்த விஷயத்தை சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் 5 வருடம் இந்த கல்லூரி இங்கே இருந்து செல்லாது என்று உத்தரவாதம் தர முடியுமா என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள். நான் அவரிடம் கூறினேன், இது விஷயமாக அரசாங்கத்திடம் ஆலோசித்து வேண்டிய பதில் உங்களுக்கு தருகின்றேன் என்று நான் கூறினேன். மட்டுமல்ல, உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன், உங்களுக்காக எந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துட்டு அவர்களிடம் கூறினேன், நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக நேரிடுவோம். இவ்வாறு போராட்டத்தின் மூலமாக நேரிடுவது நாளைய வழக்கறிஞர்களாக போகின்ற உங்களுக்கு சிறந்ததல்ல என்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தியுள்ளேன். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா கல்லூரி மாணவர்களையும் ஒன்றிணைச்சு போராட்டத்தை, காவல்துறைக்கு எதிரான போராட்டத்தை பெரிய அளவில் நடத்தலாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்கோம். இப்போதைக்கு திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் பச்சையபாஸ் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை நடத்துகிறதா தகவல் வந்திருக்கு. சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதை கண்டித்து கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் போலீசாரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர்.